Greetings from Learning and Development Group. Today, we are going to see what are the changes in landscape consequent to the notification of the codes and rules. First, we are looking at Tamil Nadu Maternity Benefit Rules 1967, that is Rule 4. It states that suppose a woman is required to give a notice of her pregnancy to her employer, or she has delivered a child, or she has undergone miscarriage, or is suffering from illness arising out of pregnancy, delivery, or premature birth of a child, or miscarriage, she shall produce a certificate in Form B, which is issued by a registered medical practitioner. So, this was the rule that was prevalent under the maternity benefit rules. Of course, for people under the ESI would take care of that. Now, what are the changes in the Social Security Central Rules 2026? Rule 35 states that suppose a woman is required to give a notice of her pregnancy, or has been delivered of a child, or has undergone miscarriage, or medical termination of pregnancy, or tubectomy operation, or is suffering from illness arising out of pregnancy, delivery, or premature birth of a child, or miscarriage, or medical termination of pregnancy or tubectomy operation, then she shall produce a certificate in Form 10 from a registered medical practitioner. Now, what is the change that has happened consequent to the announcement of the codes and rules? They have added two more people. One is an accredited social health activist and a qualified auxiliary nurse and midwife who can issue this certificate to the woman. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ லேபர் கோட்ஸ் ரூல்ஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதனால பழைய ரூல்ஸ்லேருந்து ஆர் லாஸ்லேருந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்குறோம்னா, தமிழ்நாடு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ரூல்ஸ் 1967 ரூல் 4 பார்க்குறோம். அதில் சப்போஸ் ஒரு உமன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தன்னுடைய எம்ப்ளாயருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றாலோ, அல்லது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிக்க வேண்டும்னாலோ, இல்லைன்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் நடந்திருந்தாலோ, ஆர் அந்த பேறு அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது அந்த சைல்டு முன்னாடியே ப்ரீமெச்சூராக பிறந்திருந்தாலோ, இல்லை அந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிருந்தாலோ, அவங்க ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் பியில் ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்டேருந்து வாங்கி அந்த எம்ப்ளாயருக்கு கொடுத்தா அந்த எம்ப்ளாயர் அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது என்ன மாற்றம் நடந்திருக்கு சோஷியல் செக்யூரிட்டி சென்ட்ரல் ரூல்ஸ் 2026ல? ரூல் 35ல பார்த்தோம்னா, அந்த விமன் சப்போஸ் அவங்க எம்ப்ளாயருக்கு ப்ரெக்னென்ட்டு தானு அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கறதுனாலோ, இல்லைன்னா அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிவிக்கணும்னாலோ, இல்லை மிஸ்கேரேஜ் நடந்திருந்தாலோ, இல்லைன்னா அந்த குழந்தைய மெடிக்கல் டெர்மினேஷன், அதாவது அந்த குழந்தை பிறக்காம அவங்க டெர்மினேட் பண்ணியிருந்தாலோ, அல்லது டியூபெக்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ, ஆர் அந்த பேறு காலத்தினால அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுத்தி உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது ப்ரீமெச்சூர் பர்த், அதாவது குழந்தை முன்னமே குறை மாச பிரசவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்திருந்தாலோ, அல்லது மிஸ்கேரேஜ் நடந்திருந்தாலோ, அல்லது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆர் டியூபெக்டமி ஆப்ரேஷன் நடந்திருக்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணோன்னா, அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10ல் ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். சரி, அதுலேயும் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா, இதுலேயும் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா என்ன மாற்றம் அப்படின்னாக்கா, இந்த இதில் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரூல் 35ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை ஒரு அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அவங்களும் கொடுக்கலாம், ஒரு குவாலிஃபைட் ஆக்சிலரி நர்ஸ் ஆர் மிட்வைஃப் இவங்களும் கொடுக்கலான்னு 2 பேரை அடிஷ்னலாக இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இந்த ரூல்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.